நான் ஐயா கற்பனாயம் அவர்களை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். அதாவது ஒவ்வொரு மாதமும் என்னை தொடர்பு கொண்டு நீ ஏதாவது இந்த வருகின்ற விழாவிலே நீ பேச வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துக்கொண்டே இருப்பார். பணியின் காரணமாக என்னால் அதை அவருடைய வேண்டுகோளை நிறைவேற்ற முடியாமல் பல முறை அதை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். ஏனென்றால் தமிழை நான் அவ்வளவு அதிகமாக அறிந்தவன் கிடையாது. அவையார் சொன்னது போல கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு என்ன என்று ஒற்ற கலைமடைந்தும் ஓதுகின்றார். புவியர் மெத்த பந்தயம் செய்தல் வேண்டாம் இரும்பின் கண் கையால் எஞ்சான். ஏன்னா அது ஒரு கடல். 14ஆம் நூற்றாண்டு வரை உலகளவில் எந்த ஒரு மொழியிலும் இவ்வளவு நூல்கள் இருந்தது கிடையாது. ஆனா அவர் சொன்னதுனால இப்ப என்னன்னா இதை படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு வந்தது. அதுக்காக நான் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீதியரசர்கள், மேலாள் நீதியரசர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், வழக்கறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். சிலப்பதிகாரத்தை பற்றி நம்மளாம் தெரிஞ்சிருப்போம். ஓரளவுக்கு என்னன்னு தெரியும். கண்ணகி நீதி கேட்டு நெடுந்தூரம் பயணம் சென்று தன் கணவன் கல்வன் என்றான் என்று நிரூபித்து அதற்கு பிறகு தனது கோபம் தாழாமல் அந்த நகரியை எரித்த கதை. இருந்தாலும்